ஒரு உண்மையான தாயா இருந்தா நான் கேக்குறதெல்லாம் நீ வாங்கிக்கோ. மனுஷி என்ன தெரியுமா கைஸ் பண்ண இந்த மனுஷி தாய் யாருமே பாக்கல அப்படின்னு சொல்லி செஞ்ச விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. வேற பர்ஸ் கொடு, வேற பர்ஸ் கொடு. பிளாக் தான், பிளாக் நம்ம என்ன சொல்லலாம், கன்ஃபியூஷனா இருக்கு. தங்கப்ல சோ பண்ணு எனக்கே தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் டு மரணமாஸ். எங்க வேற பர்ஸ் கொடு, வேற பர்ஸ் கொடு. நீ எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு அதானே பிடிக்கும். போடு. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு சண்டே, அதனால வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் தான், பிளாக் நம்ம என்னன்னா சொல்லலாம், அததான் நம்ம பார்க்க போறோம். ஏமா காமெடி யாரு கூடனா இந்த சூனா படம். எடுத்துக்கடா பையா, கிளப்பியா. நம்மள வந்து இந்த செடிகளை வரவேற்கிறது. எங்க அம்மா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போய் எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மொய் வைப்போம். ஏமா அது எப்பவும் நமக்கு இதுதான்ல, எப்போ எங்க அம்மா வந்தாலும் அப்படின்னா நான் வந்து கூட்டு போய் வந்து மொய் வச்சு விடுவேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். போன எங்க அம்மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அப்ப நம்ம ட்ரெண்ட்ஸ்ல போய் மொய் வச்சோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம். அங்க போய் வந்துட்டு நம்ம அதாங்க போனாதான் தெரியும், முடிவு பண்ணல. நிறைய பேர் வந்து பிராங்க் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதில் போய் கண்டிப்பா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அந்த ரைட் சைடு வந்து செமையா இருக்குல்ல, பெருசாதான். நீயே பெருசா யோசிக்கிற, செத்து மேல போனேன்னா அந்த ஆண்டவனே உனக்கு பெருசா கொடுப்பான். வாயில வருது எல்லாம் ஒரு பிள்ளையா என்ன அப்பதான் தானே கிடைக்கிற. நீ பேசி பார்த்து எதுக்கு கொண்டு போய் சொல்றேன். இல்ல மேம், நீ போறதா இருந்தா நீ மட்டும் தனியா போயிட்டு அத்தாடி பஸ். சரி எங்கேயோ விட்டு தொலைச்சிடாத. போனா போகட்டும் பச்சை உசுறு தானே, சரி பிச்சை உசுறு தானே. அவ போடா நீ மட்டும். உங்க அப்பா. நம்ம வந்து அந்த இதை வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம். சொல்றேன் எல்லாம் எடு. இரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், காசை கட்டு. மா நீ வாங்கி தருவேன்னு சொல்லிதான் நான் வந்தேன். தருவாங்க, வரும்போதெல்லாம் வாங்கி வெளியே கொடுப்பாங்க. சரி இரு, ஏதாச்சும் நமக்கு இதுல தேவைப்படுதான்னு பாப்போம். எங்க அம்மா வந்து எனக்கு வாங்கி தரும்னு நினைச்சு நான் வந்தா, எங்க அம்மா வந்து நான் தான் வந்து காசு பே பண்ணுமாமா. ஒரு உண்மையான தாயா இருந்தா நான் கேக்குறதெல்லாம் நீ வாங்கி கொடு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஃபர்ஸ்ட் அதுல 10 ரூபாய் சோப்பு 2 எடுத்து போடு. 10 ரூபாய் சோப்பு போடு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இதுல ஒரு சூப்பரான ஊதுபத்தி எடுத்து போடு. ஐயா பிங்க் கலர் ஊதுபத்தி தான் வேணும், பிங்க் கலர் தான் வேணும். அப்படியே வந்தா ஒரு ரூம் ஸ்ப்ரே இருக்கான்னு பாரு. மேல ஒரு ரூம் ஸ்ப்ரே இருக்கும் பாரு, அதுலதான் ஒண்ணு எடு. அவ்வளவு கம்மியா எடு, ரேட்டை பார்த்து எடு. கூட இல்லம்மா, அது வாங்கினாதான் நல்லா இருக்கும். சோப்பா இருந்தா தொட்டு கழுவுல, நீ சும்மா கழுவி கீழே ஊத்திட்டே தான் இருக்கு. இதெல்லாம் சோப் வேண்டாம், அதான் வேணும். அடுத்து வந்துட்டு உனக்கு ஹக்கீஸ் வேணுமா? குழந்தையா? அடுத்து வந்துட்டு பேபி சோப் வேற ஏதாச்சும். நீ என்ன எடுத்து குழந்தைய பார்க்க போற? பேபி சோப் வேணுமானா இப்போதைக்கு வேணாங்கிற. எனக்கு வயசு எவ்வளவு நினைச்ச? உனக்கு வயசு வந்து 42. அப்போ 28ஆ? அப்போ நீ வந்து 10 வயசுலயே குழந்தை கட்டியா? வா நாய் பாக்ஸ் தான் நான் நிறைய வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த குட்டி சாரு
குட்டி டிஃபன் அந்த பிளேட் வாங்கினா நான் டெய்லி சாப்பிடறதுக்கு உதவும். வீட்டுல இருக்கிறது பத்தாதா? இருக்கிறது பத்தாதான்னு கேட்டேன். இந்த மாதிரி வாங்கினா நான் வந்து அழகா கட் பண்றதுக்கு உதவும். வீட்டுல வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது? சரி வா. எதுக்கு? சோ என் ப்ளூஸ் வந்து சாப்பிடுவாரு, அதுக்கு நீ ஏன் வாயை கக்கூஸ் பண்ணுவ? என் பேர் அறிவில்லம்மா, என் பேர் வந்து அனுபா. ஐயோ 110 ரூபாய் போட்டிருக்கே. இது எவ்வளோ? இது வந்து 85. இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு. பிக் ஆல் ரேஞ்ச். ஓ நம்ம வந்து எது வேணா பிக் பண்ணிக்கலாமா? இது வந்து என்ன தக்காளி, அப்போ ஒரு மாங்காயும், இது என்னது? இது மாங்காய் தான். ஒரு கார்லிக் வேண்டாம். இது என்ன? இது மாங்காய். இது மாங்காய் நல்லதெல்லாம் சாப்பிடாத. பூண்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம். ஆனா பூண்டு வாங்காத, மாங்காய் வாங்கி போட்டு சாவி புடி. இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும். நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். மாமா எர்த்தோட ப்ராடக்ட். இங்க நம்மளோட சாப்பிட்ற ஐட்டம் எங்கடா? 10 ரூபா பிஸ்கெட்டே காடா, ஏத்துக்கடா. இதுல ஒரு 3 போடு. இதுல ஒரு 3 போடு. அப்புறம் வந்துட்டு என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. வா, வேற என்ன எடுக்கலாம்? ஹேர் சீரம் வந்துட்டு அன்ஷா கிட்ட இருக்கு. பேஸ்ட் வேணுமா? பல்லு விளக்காத எனக்கு எதுக்கு பேஸ்ட்? இல்ல 40 ரூபா இருக்கும். மளிகை கடையில 10 ரூபாய்க்கு இருக்காது வீட்டுல. எனக்கு இத வாங்க மறந்துட்டேன் நானு. இல்ல இது வந்து 2 to 12 months. அவனுக்கு இப்பதான் 1 month ஆகுது. எங்க ராகி சேமியானா 2 பாக்கெட் எடுத்து போடு. சேமியா இங்க இருக்கு பாரு. அணில் சேமியா, கோதுமை சேமியா 1 போதும். என்ன இது 41 ரூபா தான். நான் இவ்வளவு பஞ்சம் பார்த்து எனக்கு நீ ஜிபே பண்ணக்கூடாது? நூடுல்ஸ் நான் சாப்பிடுறது இல்ல. ஆத்தா வீட்டுல இருக்கும்போது மட்டும் 3 நேரம் நூடுல்ஸ். ஏன்னா அது காசு. வாங்க மாட்டேன். இந்த மாமா ப்ராடக்ட் தான் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். இது என்ன ஃப்ரீன்னு போட்டிருக்கு? என்னது வறுத்து? மாமா வாங்கினா இது தங்க. அது பிராண்டட் மாமா எர்த். அதான் பேரு மாமா கிரீம். மாமா கிரீம் இல்ல, அது மாமா எர்த். ஏதோ ஒரு மாமா. எங்க அம்மா அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். நானும் நிறைய ப்ராடக்ட் வாங்கலாம்னு பாக்குறேன். ஆனா நம்ம வந்து ஜிபே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நான் ஜிபே பண்ற மாதிரி இருந்தா கம்மியா தான் வாங்குவேன். எங்க அம்மா ஜிபே பண்ற மாதிரி இருந்தா நான் அதிகமா வாங்குவேன். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரியான சூப்பரான அழகு வேலைக்காரி நீ. 1 hour later. கைஸ், இந்த மனுஷி என்ன தெரியுமா கைஸ் பண்ண? இந்த மனுஷி இவ ஜிபே பண்றதுன்னு கூப்பிட்டு வந்து நம்மளே ஜிபே பண்ண வச்சுட்டோம். உனக்கே இது நல்லா இருக்கா? சொல்லு, வானத்தை பார்க்காத சொல்லு. ஏன் மத்ததெல்லாம் யார் வாங்கினா? நீயா வாங்கின? நான் தானே வாங்கினேன். நான் தான் வாங்கினேன். அப்புறம் என்ன? ஆமா நான் தான் வாங்கினேன். நீ நீ என்ன வாங்கின? இல்ல சொல்லு. வணக்கம், நான் உங்க அனுப்ப. நீங்க இது நாள் வரைக்கும்
இது இப்படிதானே தேடி எடுப்பாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் வந்துட்டு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு கிரிஞ்சான விஷயத்த பண்ணிட்டோமேன்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படி கிரிஞ்சான விஷயம் சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க. சரி, பப்ளிக்ல வந்து யாராச்சும் எல்லாரும் இருக்கும்போது யாருமே பார்க்கலன்னு அப்படின்னு சொல்லி செஞ்ச விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. என்ன? தலையில பேன் கடிக்கும், தலை சொறிவேன், பேன் பிடிச்சிருவேன். அப்புறம் என்ன பண்றது, நைஸா பிடிச்சிட்டு அப்படியே குத்துவேன். அது கிரகம். சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனுப்பா, அனுப்பா என்ன பாக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. A few minutes later. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நம்மளோட ஒயர் வந்திருக்கும். லக்கி தூங்கிட்டே அடிச்சிடலாம். இவன் வேற தூங்கிட்டான். நாங்க அதுக்கு லைட் வேற போட மாட்டோமா. தங்கப்ல தங்க, இங்க தங்க குட்டி, தங்கத்துக்கு தூக்கம் வருதுடி. தங்க குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. லக்கி அங்க பாரு. ஹாய் ஹாய் செல்லம். யாரடி இது செல்லம்? எங்க தங்க குட்டியடி. இப்பதான் வந்து சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டனால வந்துட்டு தூக்க மயக்கத்துல இருக்கான், தூக்க கலக்கத்துல. என் தங்கம் தங்கடி நீங்க. சரி, நாங்க வந்துட்டு ரொம்ப இல்ல, இந்த கிராசரிஸ் கொஞ்சம் எடுத்து கொடு. கிராசரிஸ். சரி, எங்க அம்மாவுக்கு ஒரு இங்கிலீஷ் கூட தெரியல. ஷாப்பிங் கிராசரிஸ்னா இதுதான் கிராசரிஸ். ஓகேவா? அப்பா சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு ஏன்னா இந்த சேர் சல்லு புல்லுன்னு வரும்னு பார்த்தா வரவே மாட்டாங்க. அதான் நான் திருப்பி கேட்குறேன். ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேக் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாங்கினோம்னா இதை தான் வாங்கினோம். இது வந்து 85 rupees. பட் இது என்னன்னு சொல்லி எனக்கே தெரியாது. நான் வந்து சரி ஓகே நம்ம சாப்பிட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வாங்கிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பொரி வந்து நம்ம ஏதாச்சும் புதுசா ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொரி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பில்லு நம்ம செக் பண்ணேன். எப்பவுமே நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தா வந்து செக் பண்ணதுக்கப்புறம் ஆயில், சமைக்கிற புல்லானால ஆயில் வந்து வேணும். அதுக்கப்புறம் பத்தி ஸ்மெல் ஓகே நல்லா தான் இருக்கு, பட் பார்ப்போம் எப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ராகி சேமியா. அடுத்து நம்மளோட கிட்கேட். ஸோ கிட்கேட்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான். கேக்கு, இது ஒரு கேக்கு, இது ஒரு கேக்கு எல்லாம் வாங்கிட்டு என்னடா ஒன்றுமே வாங்கல, அதுக்குள்ளே இவ்வளோ ரேட்டம். அப்புறம் வந்து ரூம் ஸ்ப்ரே வாங்கியிருந்தோம். ரூம் ஸ்ப்ரே வந்து சூப்பராக இருக்கு. சும்மா அடிச்சு பார்ப்போம். இது என்ன? ஓ, எங்கள் அம்மா வந்து அரிசி வாங்கிட்டு வந்துருச்சாமா, அதே காமிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாப்கார்ன். அதுக்கப்புறமா வந்துட்டு விம் ஜெல். சோப் எப்பவும் வாங்குவேன், பட் இந்த டைம் சோப் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான். கேக்கு. அதுக்கப்புறம் பிக்கிள். பிக்கிள்னா என்னன்னா ஊறுகாய். அதுக்கப்புறம் இது சாப்பிட்ற ஐட்டம் ஓரியோ. அப்புறம் வந்துட்டு இது கம்ஃபோர்ட். எஸ் கம்ஃபோர்ட். என்ன? ஐயோ பயந்துட்டு. இது என்னமா இப்படி கையா? இது வந்து நம்ம பிராங்க் பண்ண ஹேண்ட். எப்படி எலும்பு மாதிரி இருக்கா? இதா வச்சுக்கோ. எப்படி கை செமையா இருக்கா? அதுக்கப்புறம் ஷாம்பு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஜூஸ். இது வந்து எங்க அம்மா வாங்குச்சு. ஜூஸ் வந்து ஒரு 2 ஜூஸ் வாங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜே வந்து அசத்த போறோம். அதுக்கப்புறம் இது சாப்பிட்றதுக்கு தான். நமக்கு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு தான். ஃபுல் சாப்பாட்டு ஐட்டம். அப்புறம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பருப்பு, அப்புறம் ஓரியோ, அப்புறம் சந்திரிகா, அப்புறம் துவைக்கிற சோப். எப்பவுமே நான் மிஷினில் தான் போடுறேன். ஆனால் எதுக்கு துவைக்கிற சோப்பாங்கன்னு எனக்கே தெரியல. என்ன கலர்ல வாமிட் பண்ணுது? ரொம்ப வாந்தி எடுத்துட்டே இருக்கா? ஏதாவது தின்னுச்சா?
ஓகே கைஸ், ஸோ என்னோட ஷீரோ வேற வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துட்டு இருக்காமா. அதனால வந்துட்டு நம்ம வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஓகே, நான் வந்து நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ போய் நம்ம ஷீரோ பார்க்க போகிறோம். டாடா டாடா பாய். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும். டாடா சொல்லுவா. Bye. பாய் Bye, Antians. பாய்.